எங்கள் வீட்டு குட்டி கிச்சனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்பவே குட்டியான கிச்சன் தான். செல்ஃப் அதிகமாகவே இருக்காது. இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நான் எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். பொங்கலுக்காக ஒட்டடை தட்டிட்டு எல்லாத்தையுமே நீட்னஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே மேலே வச்சுருக்கேன். நான் ஊர்லேருந்து வரும்போது பாதி பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாதி எல்லாத்தையுமே அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அங்கேருந்து கொண்டு வந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக தேவையானதை கீழே எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையுமே நான் மேலே செல்ஃபில் கட்டி வச்சுட்டேன். இது ஒரே ஒரு அல்வா டப்பாவில் ஒரு 15 பிளேட்ஸுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். குட்டி குட்டி பிளேட்ஸ், அது நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் சமைக்கும்போது. மற்றபடி அந்த ஸ்டாண்டில் கரண்டியை வச்சு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு இந்த குட்டி ஸ்டாண்டில் எல்லா கரண்டிகளையுமே வச்சுட்டேன். நம்ம ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லேயும் இருக்க வேண்டியது முக்கியமான இந்த டூல்ஸு தான். கத்தி, கத்திரிக்கோல், ஸ்க்ரூ ட்ரைவர், கொரடு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு கிச்சனில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் பாதி கழித்து கட்டினாலே கசகசன்னு இல்லாமல் நீட்னஸாக வச்சுக்கலாம். நான் அதிகமாக எந்த ஒரு பொருளுமே காசு கொடுத்து வாங்க மாட்டேன். இருக்கிறத வச்சு தான் நான் வீடியோவே போடுவேன். வீடியோவுக்காகன்னு நான் எந்த ஒரு பொருளுமே வாங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சில்வர் பாத்திரமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாஸ்டிக் தான் அழகாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதனால் பிளாஸ்டிக்கை தான் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் கெடுதல்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் அதைத்தான் நான் பயன்படுத்துகிறோம். சோப்பு, பாத்திரம் கழுவுற லிக்விடு எல்லாமே அந்த கூடையில் தான் வச்சுருக்கேன் நான். ஓரளவுக்கு பொங்கல் வேலைகளை முடிச்சாச்சு. இது எல்லாமே தீபாவளிக்கு அரைச்ச முறுக்கு மாவு மீதத்தை தூக்கி மேலே வச்சுட்டேன். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புழிஞ்சிக்கலான்ட்டு. துடைப்பம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி நீட்ட வசத்தில் தான் இருக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. சமைக்கும்போது அப்பப்போ பார்த்துப்பேன். இது என்னோடய செல்லக்குட்டி சந்தியா, என்னோடய பாருக்குட்டி அந்த சைடில் இருக்குது. இது வந்து பூ வெட்டுற கத்திரிக்கோல். மற்றபடி இது வந்து மார்க்கர் வந்து நான் எப்போதுமே கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுப்பேன். ஏன்னா பொருள்கள் ஏதாவது தீர்ந்து போணுச்சுன்னா அப்பப்போ எழுதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பிஸ்கட், உளுந்து அந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மினி கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்.